ஹாய் மக்களே, மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் என்ன வேலை பண்ணீங்க? பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? பிள்ளைங்களுக்கு என்ன சமைச்சு கொடுத்தீங்க? என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன சாப்பிட்டோம், என்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதாங்க மக்காச்சோள உப்புமா, மக்காச்சோள ரவை உப்புமா பண்ணேன். ஓகேங்களா? அப்புறம் இன்றைக்கி வேறு அதிகமாகலாம் எதுவும் பண்ணல. ஒயிட் ரைஸு. ஓகேங்களா? லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கு குழம்பு. இங்கே வந்து டெல்லியில் வந்துட்டு இதை அரிபிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அரிபி. ஓகேங்களா? அதாங்க அரிபிக்கிழங்கு. நம்ம ஊரில் இந்த சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த கிழங்கு வந்து இங்கே அரிப்பின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம மட்டன் சிக்கன் குழம்பு வைப்போம்ல, அந்த ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அந்த குழம்பு ஊற்றி சாதம் போட்டு லஞ்சுக்கு கொடுத்து விட்டாச்சு. அவங்க வந்துட்டு மக்காச்சோள ரவை உப்புமா வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனாலும் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சத்தான உணவு என்ன கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குதுங்க. அது எங்கள் வீட்டில் மட்டும்தானா, இப்போ எல்லா இடத்துலையும் அப்படித்தானான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மா பிடிக்கவே இல்லைம்மா, நல்லா இல்லைம்மா, அது இல்லைம்மா, இது இல்லைம்மா அப்படின்ட்டு தக்கி முக்கி சாப்பிட்டு போச்சுங்க. என்ன ஆனால் நான் சும்மா டேஸ்ட்டு பார்த்து நல்லாத்தே இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. நல்லது எது கொடுத்தாலும் பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி ராகியில் ஏதாவது பண்ணி கொடுத்தாலும் பிள்ளைங்க சாப்பிட்றது கிடையாது. என்ன என்ன பண்ணி கொடுக்குறதுன்றதே தெரியலை. ஆனாலும் என் பிள்ளைங்க வந்துட்டு உண்மையை தேங்க சொல்லணும், வெளியில் எதையுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. பாஸ்தா எப்போயாவது நான் செஞ்சு கொடுத்தா தான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பீஸா கீஸா அந்த மாதிரிலாம் என் பிள்ளைங்க எப்படியுமே சாப்பிட்டதில்லை, சாப்பிடாதுங்க. அது பிடிக்கிறது நல்லாவே இல்லை. அது சீஸெல்லாம் போட்டுச்சு, அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நான் வீட்டில் என்ன பண்ணி கொடுக்கணும்னா அதையும் சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னா ஏதாவது சிப்ஸு அந்த மாதிரி வேணால் வாங்கி சாப்பிடுவாங்க. மற்றபடிக்கு வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதையும் சாப்பிடுவாங்க. நான் அதுக்காகவே சரி நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் சாப்பிட வச்சுருவேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இது மாதிரி செய்யாதீங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் வந்துட்டு நான் சொல்லாமையே மறைச்சி அதை செஞ்சு கொடுத்து எப்படியாவது சாப்பிட வச்சுருவேன். இப்படித்தான் நான். நீங்கள் எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க, சீங்க. சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. இப்போ எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, செய்து வைக்குது. ஜலதோஷம் காய்ச்சல் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாய்ங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஃபார்